சார் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனான் சேர்மங்களின் இனக்கலப்பு மற்றும் வடிவமைப்பு. சார் இதில் பார்த்தீங்கன்னா XeF2ஆக இருந்தால் ஜெனான் கூட 2 ஃப்ளூரின் அட்டாச்சாக இருந்தால் அதனுடைய ஷேப் வந்து நேர்கோடாக இருக்கும். XeF4ஆக இருந்தால் sp3d2 ஹைபிரிடைசேஷன் சதுரதளமாக இருக்கும். XeF6ஆக இருந்தால் sp3d3 ஹைபிரிடைசேஷன் சிதைந்த எண்முகியாக இருக்கும். XeO3 மூலக்கூறுக்கு sp3 ஹைபிரிடைசேஷன் பிரமிடாக இருக்கும். XeO2F2க்கு sp3 டீஹைபிரிடைசேஷன் முக்கோண இருபிரிமிடாக இருக்கும். XeOF4க்கு sp3d2 ஹைபிரிடைசேஷன் சதுர பிரமிடாக இருக்கும். XeO4க்கு sp3 ஹைபிரிடைசேஷன் நான்முகியாக இருக்கும். XeO3F2க்கு sp3 டீஹைபிரிடைசேஷன் முக்கோண இருபிரிமிடாக இருக்கும். XeO6-4- sp3d2 ஹைபிரிடைசேஷன் எண்முகியாக இருக்கும். சார் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா 1/2 வேலன்ஸ் எலக்ட்ரான் மோனோவேலண்ட் ஆட்டம் +or-C. சரியா? ஸோ அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், XeF2 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜெனானுக்கு வேலன்சி 8, ஸோ மோனோவேலண்ட் ஆட்டம் 2 இருக்குது. அப்போ 10/2 எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிடைக்குது. அப்போ 5னா எவ்வளோ சார் இருக்குன்னா, எஸ்ஸில் 1, பியில் 3, டி சரிங்களா, டியில் 1. ஸோ நமக்கு sp3 டீஹைபிரிடைசேஷன் கிடைக்குது. சரியா? தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் மை வீடியோ.